போதைப்பொருள் குறித்து பெற்றோர்களுக்கு தெரியும் நிலையில் அதிகாரிகளுக்கு தெரியாமல் போனது எப்படி என்று கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து தமிழக ஆளுநர் RN ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் ரவி ஆகிய இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு உள்ளது அனைவரும் அறிந்ததே. மேலும் ஆளுநர் ரவி கள்ளச்சாராய சம்பவத்தில் 61 பேர் உயிரிழந்த செய்தியை வைத்துக்கொண்டு ஆளும் கட்சியான திமுகவின் மீது இவ்வாறான குற்றச்சாட்டை வைத்துள்ளார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் இந்த சமயத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆளுநர் RN ரவி அவர்களை நேரில் சந்தித்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி இருண்ட நிகழ்வு நடைபெற்றுள்ளது என்றும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் இல்லை என்ற மனநிலையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றும் ஆளுநர் பேசியுள்ளார். டெல்லிக்கு ஒரு நாள் பயணமாக புறப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளை சந்தித்து கள்ளச்சாராயம் அருந்தி பலி ஏற்பட்டது தொடர்பாக ஆளுநர் RN ரவி விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி சென்றடைவது குறிப்பிடத்தக்கது. இன்றைய இந்த டெல்லி பயணம் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் இவரது இந்த பயணத்தை திமுகவினர் உற்று கவனிக்க தொடங்கியுள்ளனர்.